குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசி மோட்டார் அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபல் அதை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். டிசி மோட்டார் என்பது ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங் இடக்கை விதியின் மூலமாக செயல்படுகிறது. ஃப்ளெமிங் இடக்கை விதி என்ன சொல்கிறது என்றால், மின்னோட்டம் பாயும் ஒரு கடத்தியை காந்தப்புலத்தில் வைக்கும்போது அந்த கடத்தியானது ஒரு விசைக்கு உட்படுத்தப்படுகிறது. அந்த விசையின் திசையை ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலம் அறியலாம். இந்த படத்தில் காட்டியுள்ளவாறு ஒரு நம்முடைய இடது கையில் உள்ள விரல்களை 90 டிகிரிக்கு ஒவ்வொரு விரலும் 90 டிகிரி கோணம் இருப்பது போல் வைத்துக்கொண்டால், இந்த ஆள்காட்டி விரலானது ஃப்ளக்ஸினுடைய டைரக்ஷனையும் நடுவிரலானது கண்டக்டரில் செல்லும் கரண்டின் திசையும் குறிக்கிறது என்று எடுத்துக்கொண்டால், இந்த பெருவிரலானது இந்த கடத்தி எந்த திசையில் நகரும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இதை வைத்துக்கொண்டு ஒரு மோட்டார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பார்க்கலாம். முதலில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்தப்புலம் நார்த் போலிலிருந்து சவுத் போல் வழியாக இந்த காந்த கோடுகள் செல்கிறது. இந்த காந்த புலத்திற்கு இடையே இந்த மின்னோட்டம் பாயும் கடத்தி வைக்க வேண்டும். இந்த மின்னோட்டம் பாயும் கடத்தியானது 2 வகையில் செயல்படுகிறது. ஒன்று கரண்ட் அவுட்வர்ட் ஃப்ளோவாக இருக்கிறது, அதாவது கரண்ட் டைரக்ஷன் வெளிநோக்கி செல்கிறது. அவ்வாறு செல்லும் போது அதன் வெளியே சுழலும் ஃப்ளக்ஸ் லைன்கள் இடஞ்சுழி திசையில் இருக்கும், அதாவது ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் இருக்கும். இன்னொரு கரண்ட் டைரக்ஷன் ஆனது இன்வெர்ட் கரண்ட் ஃப்ளோ, அதாவது கரண்ட் உள்நோக்கி செல்கிறது. அவ்வாறு செல்லும் போது ஃப்ளக்ஸ் டைரக்ஷன் கிளாக்வைஸ் வலஞ்சுழி திசையில் இருக்கிறது. இவ்வாறு கரண்ட் செல்லும் கண்டக்டரை ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டின் இடையே வைக்கும்போது அந்த ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலின் படி வெளிநோக்கி செல்லும் கரண்ட் உடைய கண்டக்டர் ஆனது மேல் நோக்கியும், உள்நோக்கி கரண்ட் செல்லும் கண்டக்டர் ஆனது கீழ் நோக்கியும் நகரும். இவ்வாறு 2 கண்டக்டர்களும் வெவ்வேறு விதமான ஃபோர்ஸ்களை உருவாக்குகிறது. ஒன்று மேல் நோக்கியும் மற்றொன்று கீழ் நோக்கியும் செயல்படும் போது மொத்தமாக நமக்கு கிடைக்கக்கூடியது ஒரு ட்விஸ்டிங் ஃபோர்ஸ், அதாவது ஒரு சுழலும் வகையில் ஒரு அமைப்பு கிடைக்கிறது நமக்கு. இவ்வாறு மோட்டாரானது சுழலுகிறது. இதுதான் ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் மூலம் ஒரு மோட்டார் எவ்வாறு செயல்படுகிறது என்பதை விளக்கப்படுகிறது.